Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of tradeachievers. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கோல்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அரௌண்ட் $4,600 வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபா வரைக்கும் மார்க்கெட் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் எல்லாரோட கேள்வியும் என்னன்னா, சார் இப்போ கோல்டு இதே சர்ஜில் அப்படியே போயிட்டே இருக்க போதா இல்லை கீழே வர போதா? இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி இந்த சப்போர்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துட்டு மார்க்கெட்டெல்லாம் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியல. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ண முடியாமல் ஃபர்ஸ்ட் திங் இஸ் இட் ஹஸ் டேக்கன் அ டபுள் பாட்டம். அது எந்த ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $3,950. இந்த $3,950 வந்து ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இந்த சப்போர்ட் ஆக்ட் பண்ணிட்டு இப்போ மார்க்கெட் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. இது நம்ம ப்ரீவியஸ் ரிவ்யூவில் பார்த்துருந்தோம். பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் ஆகி நல்ல மார்க்கெட் வந்து மொமெண்டம் ஏறிடுச்சு. இப்போ அடுத்தது எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் அரௌண்ட் 4,800 அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ இது ரெண்டுமே டாலர்ஸ். அப்போ நம்ம ஊர் காசுக்கு 4,800 5,000 எவ்வளோ வந்ததுன்னா எவ்வளோ போகும்னா 15,500 ரூபா வரைக்கும் மார்க்கெட். அதுலேருந்து ஒரு 700 இந்தியன் ருபீஸுக்கு பார்த்தீங்கன்னா 15,500 to 15,700 ருபீஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுக்கலாம். இப்போ இது வந்து நார்மலாக இது இருக்கக்கூடிய ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் மேஜர்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகிடுன்னா, இப்போ இது இல்லாமல் பார்க்கணுங்க, இப்போ இது வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. இதுதான் மார்க்கெட் இதுக்கு ப்ரீவியஸாக வந்து அந்த 5,400 to 5,500 இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. இப்போ என்ன ஆகலன்னா, மார்க்கெட் வந்து இதே ஸ்ட்ரீக் கண்டினியூ பண்ணுச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன ஆயிடலாம், சைட்வேஸ் மொமெண்டம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாகவே பார்த்தீங்கன்னாலே நீங்கள் கோல்டு ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், கோல்டு இன்டர்நேஷ்னல் கோல்டு ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒரு 4 years சைக்கிள்னு ஒன்று இருக்குது. எவ்ரி 4 years to நெக்ஸ்ட்டு வந்து 8 years சைக்கிள். இதுதான் வந்து நார்மலாக கோல்டோட சைக்கிள்ஸ். ஸோ இந்த 4 years சைக்கிள் முடியும் போது அந்த ஒரு ரேலி வரும். ரேலி முடிச்ச உடனே மறுபடியும் 4 வருஷத்துக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா இட் கெட்ஸ் இன் டு அ சைட்வேஸ் மொமெண்டம். ஸோ ஆல்மோஸ்ட் 2026 தான் உங்களுக்கு வந்து இந்த ரேலிக்கான டைம். அந்த ரேலியை முடிச்சுட்டு இப்போ மார்க்கெட் மறுபடியும் இந்த 4 year சைக்கிள் முடிச்சுன்னா 2030 ஒருவேளை இந்த 4 year சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு, மார்க்கெட் வந்து இட் ஹாஸ் கம்ப்ளீட்டட்னா 2030 வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகிடலாம், இந்த 3,950 5,400 to 5,500 மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கலாம், உங்களுக்கு ஒரு மேஜர் சைட்வேஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் எப்படி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கணும், அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் எங்கே மேனிபுலேட் பண்ணுவாங்க, எங்கே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கனாலும் we at tradeachievers we teach people. நிறைய பேருக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிறதே தெரியல. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாமளும் கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். எப்படி ஒரு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும், இன்ஸ்டிடியூஷன் எப்படி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுவாங்க, எப்படி ட்ரெண்டு கண்டுபிடிக்கணும், ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நமக்கு பிரான்ச்சஸும் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியாவில் 5 பிரான்ச்சஸ் இருக்கு. 5 பிரான்ச்சஸ்லுமே நமக்கு கிளாஸஸ் இருக்கு. ஸோ எவ்ரி மண்டே பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்ல வந்து கிளாஸ் நடக்கும். எவ்ரி ஃப்ரைடே வந்து பெங்களூர்ல கிளாஸ் அண்ட் மலேசியாவுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க இந்த பிரான்ச்சுக்கு வர முடியலனாலும் we do have ஆன்லைன் கிளாஸஸ் as well. நீங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்ணி கிளாஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா they'll give you all the details. நம்மளோட ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் 15th அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து இந்த ஆஃபர் 30th வரைக்கும் வேலிடா இருக்கும். ஸோ நம்மளோட ஃபுல் கோர்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் பிளஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க ப்ளஸ் அட்வான்ஸ் லெவல் கோர்ஸையும் 3மே சேர்த்து 50% ஃப்ளாட் ஆஃபரில் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் இன்னும் ஒரு 10 days தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேக் யூஸ் ஆஃப் தி ஆஃபர். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த சைட்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாதமோ வருஷமோ ஆகலான்னு தெரியாது. பட் கோல்ட் ட்ரேடர்ஸ் நார்மலாகவே இதுக்கு ஹிஸ்டாரிக்கலாக காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கூட ஒரு மார்க்கெட் வந்து, ஸோ இது வந்து ஒரு ரேலி. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆச்சு, உங்களுக்கு ரேலி கொடுத்துச்சு. இப்போ 2019-20 கிட்ட இந்த ரேலியோட பீக் அடிக்குது 2020. திருப்பி 2020லேருந்து எண்டு, அதுலேருந்து திருப்பி ஒரு 4 years பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு இட் வெண்ட் இன் டு அ சைட்வேஸ் மொமெண்டம். ஸோ 4 years மொமெண்டம் வந்து முடிச்சுட்டு திருப்பி என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 4 வருஷம் உங்களுக்கு கோல்டு வந்து ஃபைனலி இட் வெண்ட் இன் டு அ சைட்வேஸ் மொமெண்டம். இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னாலும் இங்கேயும் ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ரேலியோட பாட்டம் எங்கே வந்துச்சுன்னா அரௌண்ட் 2016
ஸோ இந்த 2016 வந்து பாட்டம் எடுத்துட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் இங்கேருந்து ஒரு ஸ்விங், நல்ல ஒரு ஸ்விங் ரேலி கொடுத்துட்டு மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டு அகெயின் 4 to 5 years என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, அண்ட் 4 to 5 years திருப்பி மறுபடியும் ரேலி, மறுபடியும் 4 years ஆஃப் சைக்கிள். ஸோ இது வந்து கோல்டில் நல்லா டீப்பாக ரிசர்ச் பண்ணுறவங்க, டைம் சைக்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க தெரியும், கோல்டு நார்மலி கெட்ஸ் இன்டு அ சைக்கிளிக் மொமெண்டம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஒரு ரேலி மார்க்கெட் வந்து 2008 2009 வரைக்கும் ஒரு பெரிய ரேலி கொடுத்துச்சு, ரேலி கொடுத்து மறுபடியும் சைட்வேஸ், மறுபடியும் ஒரு ரேலி, மறுபடியும் சைட்வேஸ். ஸோ இது வந்து சூப்பர் சைக்கிள்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து 4+ இந்த மாதிரி 4, 8, 16 மாதிரி சூப்பர் சைக்கிள். ஸோ அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போட வேணாம். பட் நார்மலாக என்னோட ஸ்டடீஸை வச்சு சொல்லிட்டு இருக்கேன் நான். என்னன்னா மார்க்கெட்டில் டெக்னிக்கல்ஸ் ஒன்று இருக்குது, பியாண்ட் டெக்னிக்கல்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை நம்ம ஆட் பண்ணும்போது வீல் ஹாவ் மோர் கிளாரிட்டி. ஸோ இந்த மாதிரி சைக்கிளிக் விஷயங்களை வச்சு தான் நான் வந்து 2019 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் வரதுக்கு முன்னாடி இந்த கிராஷை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடணும். அதுக்கான நிறைய வீடியோஸும் போட்டிருந்தேன் நான். சும்மா ஒரு வாட்டி காட்ட நீங்கள் வேணா பாருங்க. எஸ், ஐ டூ பிலீவ் தேர் இஸ் கோயிங் டு பி a huge financial market crisis. ஒரு மார்க்கெட், ஒரு பெரிய ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வரப்போகுதுன்றதை நான் ஃபர்மாக பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான ஸ்டடீஸும் ஐ ஹவ் ஸ்லோலி டூயிங் இட் அண்ட் ஐ ஹவ் கம் டு ஒரு 80% to 90% of the conclusion that there is going to be a huge stock market crash which is going to come in near future. Just ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். 1929 அப்புறம் பார்த்தீங்கன்னா 90 years சைக்கிளில் கரெக்டாக வரக்கூடியது 2019. கரெக்டாக இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய இயர் 2019. இதுலேருந்து 2020 we can expect a major financial crisis or a stock market plunge in the market. 20% நிஃப்டி கிராஷ் ஆச்சுன்னா இஸ் ஹியூஜ் கிராஷ். அப்போ யூஎஸ் பெரிய கிராஷ் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க நம்ம எந்த இடத்துல நிற்கும் போகுதுன்ட்டு நிஃப்டி. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ பெட்டர் பிகர் கிராஷ் தேன் 2007. பெரிய மார்க்கெட் கிரைசிஸ் எவ்வளோ பெருசாக வந்ததோ அதை காட்டில ஒரு பெரிய கிரைசிஸ் வரதுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை இதில் இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நம்ம மக்கள் உடனே கொஞ்சம் ஏறிச்சுன்னு உடனே ஆவரேஜ் பண்ணுறாங்க. ஓகே, பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மறுபடியும் பை பண்ணலாம். ஸோ எதுக்கு அந்த ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஏற்றுறாங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங். மேலே செல் பண்ணவர் 700 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்துச்சு. இப்போ ஓகே, இங்கேருந்து கொஞ்சம் ரிஜெக்ஷன் வரும்னு தெரிஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணா பொசிஷன் நேரம். இதை பார்த்து நம்ம மக்கள் என்ன பண்ணுவார், மேலே செல் பண்ணார், பை பண்ணார். பார்த்தீங்களா, இவர் தீல வந்து டபுள் ஆவரேஜ். ஓகே, மொத்தமாக விட்டதையும் பிடிக்கலான்ட்டு இப்போ 2 லாட் பை பண்ணுவார். அது கொஞ்சம் 100 பாயிண்ட் ஏற்றிட்டு அங்கேருந்து திருப்பி இன்னொரு 700 பாயிண்ட் 800 பாயிண்ட் அடிக்கும். ஸோ டோன்ட் கோ ஃபார் பை. முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் ஏற ஏற செல்லிங்லேயே இருங்க. ஸ்டில் இட் இஸ் நாட் இன் அ பை ட்ரெண்ட். ஸோ நிஃப்டி இன்னும் செல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ மேலே ஏற ஏற இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு செல். ஸோ செல் போனீங்கன்னா டார்கெட் வில் பி 10,200 ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுக்கப்புறம் இன்னமும் கீழே இறங்கும் போது உங்களுக்கு 9,800 அண்ட் 9,200 அப்படியே போச்சுன்னா ஃபைனலா 8,900 வந்து நிற்கணும் நிஃப்டி. 1929, yeah, correct. 1929 வந்து பியர் மார்க்கெட், த கிரேட் டிப்ரெஷன். ஸோ அந்த சைக்கிளில் தான் இப்போ 90 year சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 90 year சைக்கிளில் தான் இப்போ இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ எந்த டைம்ல இருக்கோம்னா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷுக்கான டைம்ல இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன அதே லெவல் தான் 9,200. 9,200 to 9,400 will be your target for Nifty 50. ஸோ ஸ்டில் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நிஃப்டி இன்னும் பை ட்ரெண்ட் மாறல, இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. ஸோ இட்ஸ் அ பியூர் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். இதை நம்பி ஃபுல்லா பை ட்ரெண்ட்னு உள்ள போகாதீங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும், திஸ் இஸ் மை அட்வைஸ். ஸ்டில் we are not in a buy trend. So 260 to 290 அது வந்து ஸ்டாப் லாஸ் ஜோன். அது ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் மார்க்கெட்டை ஏற்ற முடியும். ஸோ ஜஸ்ட் இப்போ கண்மூடித்தனமா போய் பை பண்ணிடாதீங்க. 12,000 மேல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு. ஸ்டில் இட் இஸ் நாட் அ பை ட்ரெண்ட். 12,000 ரேஞ்ச் மார்க்கெட் டச் பண்ணும்போது நான் பை பண்ணலான்னு பை பண்ணுவோம். இப்போ இவங்க எல்லாரையும் பை பண்ண வச்சுட்டு மொத்தமா எல்லா பையஸும் வந்த பிறகு இவங்க ஏற்கனவே கீழே எடுத்து வச்ச பை எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக்கிங்ல உங்க தலையில கட்டிட்டு வெளியே வந்துருவாங்க. அண்ட் மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ் டு ஃபால் ஆல் வே தி டவுன் சைட். ஸ்டில் இப்பயும் மை வியூ ஆன் நிஃப்டி இஸ் இன் செல் ட்ரெண்ட். இன்னும் பை ட்ரெண்டுக்கு மாறல. இதுக்கு இத்தனை நாள் நடந்தது என்னன்னா, இட் வாஸ் ஜஸ்ட் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். மேல இருந்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் எல்லாரையும் அவங்க இன்ஸ்டிடியூஷன் பண்ண ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வாங்கிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிட்ட வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமா செல் ஆஃப் பண்ணவனே மார்க்கெட் ஸ்டார்ட் டு ஃபால். ஆல்மோஸ்ட் 6 to 8 months சொல்லிட்டு இருக்கோம். மார்க்கெட்ல ஒரு பெரிய லெவல்ல வந்து மார்க்கெட் கீழே விழணும். அது வரதான் போகுது. அது நான் என்னோட பழைய வீடியோல எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சொல்லியிருப்பேன். என்னன்னா 2019 நவம்பர் எண்டுல இருந்து 2020 உங்களுக்கு ஒரு பெரிய சைக்கிள் மார்க்கெட்ல வந்து மார்க்கெட் சைக்கிள்ஸ். அது அந்த மார்க்கெட் சைக்கிள்ஸ்ல ஒரு கிராஷ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்.
அது என்னன்னா நம்ம மக்கள் எதுனா எதிர்பார்க்குறாங்கன்னா கிராஷ் ஓகே சொன்னே அந்த வீடியோ போட்ட உடனே அடுத்த நாளே உங்களுக்கு என்ன ஆகிடும், ஒரு வாரம் ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு 2000 பாயிண்ட் 3000 பாயிண்ட் ஒரே கேப்பில் கீழே வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சரி, இன்கேஸ் இஃப் யூ டேக் எனி கைண்ட் ஆஃப் அ கிராஷ் இன் அ மார்க்கெட், இட் டசன்ட் கம் இன் அ சிங்கிள் ஸ்ட்ரோக். ஒரு நாளைக்கு மினிமம் என்ன சொல்கிறது, ஒரு 5% 10% இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு 3%லேருந்து 5% மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டே இருப்பான். ஸோ 3% கீழே வந்து 30% கீழே வந்தாலும் அது பேர் கிராஷ் தான். ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ என்னன்னா ஓகே சரி இவர் சொல்லிட்டு இருந்தாரு மேலே கீழே வரும்ன்ட்டு நான் ஷோஸ் பார்த்துருந்தீங்கன்னா பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னால தெரியும். இப்போ அதே மாதிரி கீழே வந்துட்டு இருக்கு. இது ஓகே இவர் கிராஷ் தானே சொன்னார். இப்போ கொரோனா வைரஸ்னால வந்துருக்குது மார்க்கெட், அதனால கீழே விழுது. சரி, த திங் இஸ் கிராஷ் வருன்றது வந்து இட்ஸ் அ சைக்கிள். ஆக்சுவலி சி த்ரூ அனாலிசிஸ் வாட் வி கேன் ஐடென்டிஃபை இஸ் ஒரு 90 வருஷத்துக்கு ஒரு சைக்கிள் இருக்கு. அந்த 90 இயர் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே விழணுன்றது இட்ஸ் என்ன சொல்றது டெக்னிக்கல் அனாலிசிஸ். அண்ட் அதில் அனலைஸ் பண்ணும்போது 90 வருஷம் கழிச்சு மறுபடியும் 1929 டிப்ரெஷன் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி ஒரு கிராஷ் வரணுன்றது ஒரு அனாலிசிஸ். ஆனால் அது எப்படி வரும்னு தெரியாது நமக்கு. அது மேபி ஒரு ஃபெயிலிங் ஆஃப் செக்டார் இண்டெக்ஸாக இருக்கலாம், பேங்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஐடியாக இருக்கலாம், இல்லை ஒரு வைரஸாக கூட இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட் வந்து கொரோனா வைரஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய நியூஸாக கூட இருக்கட்டும், மார்க்கெட் மூவ்ஸ் பிகாஸ் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். அதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய வைரஸ் வந்தாலும் மார்க்கெட்டில் யாரும் பயப்படாமல் அப்படியே பொசிஷன் வச்சுருந்தாங்கன்னா மார்க்கெட் அப்படியே தான் இருக்கும். எல்லாருமே அதையும் தாண்டி ஃபியரும் தாண்டி பை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மார்க்கெட் மேலே தான் போகும். ஆனால் இதை ரீசனாக காமிச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டிஏஎஸ் எல்லாம் தே ஹவ் ஸ்டார்டட் டு செல் தேர் பொசிஷன்ஸ். அதனால தான் மார்க்கெட் ஃபுல்லாக கீழே வந்துச்சு. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் டோன்ட் கோ அண்ட் கெட் காட் அப் இன் த பிக் ஃபிஷ். ஸோ அவங்க இந்த டைமில் ஹண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே போய் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, கீழே வந்துச்சு இன்னொரு 300 பாயிண்ட் கீழே வந்துச்சு, ஏறும்ட்டு பை பண்ணி ஆவரேஜ் பண்ணி லாஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பார்த்தீங்களா, ஸோ அந்த டைமில் நம்ம நிஃப்டி வந்து கோவிட்னு வரும் தான் தெரியாது, ஆனால் சைக்கிளிக் படி மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக போகுதுன்னு தெரியும். ஸோ அந்த சைக்கிளிக் டைம் கரெக்டாக வந்துச்சு, மார்க்கெட் 2020 கிராஷ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் 4 இயர் சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து நார்மலாகவே நல்லா ப்ளே பண்ணும். மார்க்கெட்டும் இந்த சைக்கிளும் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, இது நல்ல ஒரு சைக்கிள் 2021 வரைக்கும் உங்களுக்கு என்னாச்சு, இந்த ரேலியில் இருந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா இட் ஸ்டார்டட் டு மூவ். ஸோ இப்போ இந்த ரேலியை முடிச்சுட்டு அகெயின் கோல்டு இஸ் கெட்டிங் இன் டு அ சைக்கிள். ஸோ அப்போ இப்படி சைக்கிள்குள்ளே ஒரு வேளை கோல்டு போகிற மாதிரி இருந்துச்சுனால் இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடலாம், this will become a major accumulation or a distribution zone for period of long years. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட்டை வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஏன் அதெல்லாம் நடக்குது, இது சைக்கிள்ஸ் நம்ம ஒரு சைடில் சொன்னாலும் இன்னொரு சைடில் இன்ஸ்டிடியூஷன் வந்து மார்க்கெட்டை அப்ரெஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் ஏற்கனவே அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் வீடியோ போட்டிருப்பேன். அதில் பாருங்கள் எப்படி ஒரு மார்க்கெட் ப்ரைஸை ஏற்றக்கூடாது, இதுக்கு மேலே ஏறக்கூடாது, இது கீழே இறங்க விடக்கூடாதுன்னு சொல்லி தே ட்ரை டு அப்ரெஸ் தி மார்க்கெட். அதே மாதிரி தான் கோல்டு மார்க்கெட்டை ரொம்ப வருஷம் அப்ரெஸ் பண்ணாங்க. சில்வர் மார்க்கெட்டை பல வருடங்களாக என்ன பண்ணி வச்சுருந்தாங்க, ஆப்ரேஷன்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி திருப்பி ஒரு சைக்கிள் முடிஞ்சிடுச்சு, ஓகே கோல்டு மார்க்கெட்டை ஸ்டாக்னேட் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா அகெயின் கோல்டு வில் கோ ஃப்ரம் 3950 to 5500. ஒரு $1500 மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கு சைட்வேஸ்லேயே மூமெண்டம் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் கோல்டுக்கான முக்கியமான லெவல். ஸோ அப்போது நார்மலாக ட்ரேடிங்காக பார்க்கும்போது 4800 5000 will be your strong level of resistance and மேலே 5500 will be your major resistance. இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை மார்க்கெட் வந்து இந்த 4800 இடிச்சு மார்க்கெட் வந்து பிரேக் ஆக முடியலன்ற பட்சத்தில் திருப்பி நமக்கு கொஞ்சம் பாட்டம் வரும். அந்த பாட்டம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 4400. ஸோ நியர்பை சப்போர்ட்ன்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4400. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து திருப்பி ரீடெஸ்ட் தான் இது. இப்போ என்னன்னா மார்க்கெட் இப்போ தான் இந்த ரேஞ்சை வந்து உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் ஆகி ரேலி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த ரேலி வந்து இங்கே போகும்போது நடுவில் ஒரு கரெக்ஷன்ஸ் வரும். அப்போ அந்த கரெக்ஷன் எவ்வளோனா மறுபடியும் 4400 வந்துட்டு திருப்பி என்ன ஆகலாம் 4800 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு கோல்டுக்கான சினாரியோ. ஸோ வெதர் ஐ எம் வெரி புல்லிஷ் சார் கோல்டு நீங்கள் ரொம்ப புல்லிஷாக இருக்கீங்கன்னா கிடையாது. புல்லிஷ் மீன்ஸ் இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் சர்ச் பார்த்தோம்ல அந்த புல்லிஷ்குள்ளே இருக்குனான்றது இப்போ கிடையாது. அது எனக்கு ஒரு வேளை 5500 பிரேக் ஆகி மார்க்கெட் ரேலி ஆச்சுன்னா செகண்ட் சைக்கிள்குள்ளே போகலன்றது நம்ம தெரிஞ்சிடும். ஒரு சைக்கிள் முடிச்சு இன்னொரு சைக்கிள்குள்ளேயே மார்க்கெட் வந்து ரேலி சைக்கிளில் போகுதுன்ட்டு. ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட் கரெக்டாக அதை பாட்டம் அடிச்சுட்டு திருப்பி ரெண்டாவது பாட்டமும் கொடுத்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி வி கேன் எக்ஸ்பெக்ட் அ லாங் டேர்ம் சைட்வேஸ் இன் தி கமிங் டேஸ் ஃபார்
கோல்டு மார்க்கெட். ஸோ இதுதான் இப்போதைக்கு கோல்டுக்கான நிலவரம். ஸோ வரக்கூடிய டேஸில் எப்படி போகுதுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதையும் நான் உங்களுக்கு டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் டாயிங். டேக் கேர்.